இந்தாங்க பாஸ், உங்களுக்காக முழு கரும்பு கொத்து வந்திருக்கேன் வச்சுக்கோங்க. உனக்கு எது யாருடைய திருட்டுத்தனமா கொண்டு வந்துட்டியா என்ன? பாஸ் இப்படிலாம் கேக்குறீங்க? உண்மையாவே திருத்தனமா கொண்டு வந்தியா? இல்ல பாஸ், நான் வாங்குறதுதான், நம்புங்க. அன்பு உறவுகளுக்கு, என் செல்லங்களுக்கு வணக்கங்க. நம்ம காவேரி வச்சிருந்த கூழ குடிக்கிறாரு நம்ம விஜயும். குடிச்சு காரத்த கடிச்சு, அதுக்கப்புறம் நம்ம அம்மா அவங்க உதட்ட கடிச்சு, ஈரத்த குடுத்து, அவங்களுக்கு கொஞ்சோன்னு உரப்பு அடங்கிருது. அதுக்குள்ள சாரதாவும் குழந்தையோட வந்துடுறாங்க. அந்த பிள்ளை காவி பொண்ணு வந்துருது. "என்னண்ணா ஆச்சு? என்ன ஆச்சு?" "இல்ல, கொஞ்சோண்டு மோர் மிளகாய் சாப்பிட்டேன். அதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. "என்ன நீ?" அப்படிங்கிறாங்க. "என்னது அண்ணியா?" இல்ல, சாரி. என்ன காவேரி மேடம், காரத்த குடுத்து அப்படிங்கல. "என்ன பாத்துட்டியா காவி?" அப்படிங்கல. "பாத்துட்டோம்ல." "ஐயையோ! பாத்துட்டீங்களா?" அப்படின்னு வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே கண்ண மூடிக்கிறாங்க. "ஹலோ, ஹலோ, ஹலோ, என்ன நீங்க மட்டும் மூடிக்கிட்டா, இப்ப என்னையும் அசிங்கப்படுத்திட்டியல்ல?" அப்படின்னு விஜய் காவேரியை பார்த்து பேச, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு உதடு எரியுதுன்னு கத்துனீங்க, உரைக்குதுன்னு கத்துனீங்க. அதனால ஒரு மருத்துவ முத்தம் குடுத்தேன். இதுல என்ன தப்பா இருக்கு? தப்பா காவி?" அப்படிங்கல. "தப்பே இல்ல" அப்படிங்கிறாங்க. சாரதாவும் குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. காவேரி என்ன பண்றாங்க, "அம்மு வாடா, வாடா" அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு போய் கொஞ்ச, விஜய் வெளில வராரு. "ஹலோ, ஹலோ, என் பிள்ளைய குடு" அப்படிங்கிறாங்க. "ஏன்? ஏன்? ஏங்க? என்ன பாஸு? குழந்தைய தானே தூக்கிட்டு வந்தேன். என்னமோ உங்க வீட்டு சொத்து பத்த எடுத்துட்டு வந்த மாரி அப்படியே பறந்தடிச்சு வாரீங்க." "ஹலோ, சொத்து பத்த எடுத்துட்டு போனா கூட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இது என்னோட குழந்தை" அப்படிங்கிறாங்க. "ஆமா, இது என்ன என் குழந்தைன்னு நான் சொன்னேன்? உங்க குழந்தை தான், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா என்னமோ தெரியல, இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு கட்டி பிடிச்சு கொஞ்சணும் போல ஆசையா இருக்கு பாஸ்" அப்படிங்கிறாங்க. உனக்கு குழந்தைய மட்டுமா கொஞ்சம் ஆசையா இருக்கு? அப்புறம்?" அப்படியே பார்த்துக்கிட்டு திரும்புறாரு. "என்ன உங்கள கொஞ்சம் ஆசையா இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா?" அதெல்லாம் சொல்ல வரல. கொண்டா புள்ளைய குடு" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு பிள்ளைய தூக்குறாங்க. "இருங்க, தள்ளுங்க, நான் அப்புறம் தர்றேன்" அப்படின்னு ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு, அப்படியே விஜய் நெஞ்சில ஒரு முனங்கைய வச்சு தள்ளி அப்படி இடிச்சு தள்ளி விட்டுட்டு, குழந்தைய தூக்கி கொஞ்சுறாங்க. சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தான் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வருதேன்ட்டு, அடுத்து பிள்ளைய வாங்கிட்டு கிளம்பி போறாங்க. பிள்ளைக்கு நல்லா ஆயிருச்சா, வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் வேலைக்கு சாரதா கிளம்புறாங்க. காவேரியுமே வர்றாங்க. விஜய் இங்க பாடம் நடத்துறாரு. போயிட்டு இப்படி பாடத்த பாக்க, "ஹலோ, என்ன உங்களுக்கு என்ன வேணும்?" "என்ன பாஸ், நான் சும்மா நிக்கிறேன். நான் நிக்க கூடாதா என்ன? இப்படிலாம் வாசல்ல வந்து நின்னா எப்படிங்க பாடம் நடத்த முடியும்?" "ஹலோ, நாங்க ஒண்ணும் சும்மா நிக்கல. என் தம்பிங்க வராய்ங்க. அவங்கள கொண்டாந்து கிளாஸ்ல விடுறதுக்கு வந்தேன்." "டேய் வாங்கடா, வாங்கடா" அப்படிங்கல அவங்கலாம் வந்துடுறாய்ங்க. "அக்கா, ஆசீர்வாதம் பண்ணுக்கா. இன்னைக்கு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம்" அப்படிங்கிறாங்க. "நல்லா படிங்கடா. படிச்சு பெரிய ஆளா ஆபீஸரா வரணும்டா. கண்டிப்பா, கண்டிப்பா" அப்படிங்கல. அப்படியே விஜய் பாக்குறாங்களா, "என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. வாங்கடா, உள்ளார உட்காருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போறாங்க. "கண்டிப்பா எங்க பிள்ளைங்க பாஸ் ஆகி வருவாய்ங்க. பெரிய ஆபீசர் ஆவாய்ங்க. ஏன்னா பாடம் எடுக்கிறது நீங்களாச்சே" அப்படின்னு சொல்ல, "ஷோ போறியா?" அப்படிங்கிறாங்க. "அப்புறம் உங்க பேர்லாம் என்னடா?" அப்படிங்கல. ஒவ்வொரு பேரையா சொல்றாங்க. அப்ப "வாத்தியாரே" அப்படிங்கிறாங்க நம்ம ஆளு. "என்ன? என் பேர கேட்கல? நீங்க படிக்கிறியா? நீங்க உட்கார்ந்திருக்கியா பெஞ்சுல? உன் பேர கேட்கறதுக்கு? நான் உட்கார்ந்துடுறேன். யாரு இல்லைன்னு சொன்னது?" அப்படின்னு ஓடி போயிட்டு, "டேய் தள்றா" அப்படின்னு ஒரு பிள்ளைய இடிச்சு விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க காவேரி. இப்ப கேளுங்க பாஸு." "ஐயோ! எந்திரி. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலு. என்ன நீ?" அப்படிங்கிறாங்க. "பாஸ், நானும் என் மனசளவுல எப்பவுமே சின்ன பிள்ளையாத்தான் நினைக்கிறேன். அதனால இங்க தான உட்கார்ந்திருப்பேன். நீங்க என் பேர கேளுங்க. நான் சொல்லிட்டு போயிடுறேன்" அப்படிங்கல. "ஐயோ!" அப்படிங்கிறாரு. இவளோட எதுக்கு காலங்காத்தால வம்பு தெண்ட இழுக்க வேணாம் அப்படின்ட்டு, "ஏய் உன் பேர் என்ன?" அப்படிங்கிறாங்க. "அது என்ன குழந்தைய பார்த்து ஏன் உன் பேர நான் கேட்கறது? அப்புறம் எப்படி கேட்கறது? செல்லம் உன் பேர் என்னடா?" அப்படி கேட்கணும். அப்படியே எல்லா பிள்ளைங்களும் சிரிக்குதுங்க. "சைலன்ட், சைலன்ட்" அப்படிங்கிறாரு. "காவேரி சும்மாவே இருக்க மாட்டியா? அவங்க பாரு என்ன பேசுறாங்க. ஐயோ! சிரிக்கிறத பாரு எல்லாரும்." அப்படி கொய்யமேன்னு எல்லாம் பேச ஆரம்பிக்குதுங்க. "அக்கா, என்னக்கா?" அப்படிங்கல. "ஓ! நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? அப்புறம் என்ன குழந்தைங்கள பார்த்து செல்லம் அப்படின்னு நான் பேசுவாங்க. டேய், குழந்தைங்கள பார்த்தாண்டா செல்லம், வயிறுன்னு கொஞ்சணும். அது பச்சை குழந்தைங்கள. நாங்கலாம் என்ன பச்சை பிள்ளைங்களா என்ன? நீங்களுமே என்னக்கா, நீங்க பாட்டுக்கு 7 கழுத வயசுல இருக்கிறீங்க." அப்படின்னு சொன்னோனே விஜய் சிரிக்கிறாரு கக்க கக்கன்னு. "டேய் என்னடா அசிங்கப்படுத்திட்ட?" அப்படின்னு காவேரி கேட்க, இல்லக்கா, எங்க அம்மா அப்படிதான் என்னையவே சொல்லுவாங்க. 7 கழுத வயசாயிடுச்சு, ஒழுங்கா எந்திரிக்க மாட்டேங்கிற, வேலை பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்லுவாங்கக்கா. அத வச்சு சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "சரி, சரி விடுங்க. நார்மலா உன் பேர் என்னன்னு கேளுங்க. கேட்டு நான் போறேன்." ஐயோ! இவளோட போர் அடிக்குது தாங்க முடியல அப்படின்ட்டு, "சரிம்மா, உன் பேர் என்னம்மா?" அப்படின்னு கேட்க, பாக்குறாங்க மறுபடியும் காவேரி. "என்ன நான் கரெக்ட்டா தானே கேட்டேன். அது என்ன உன் பேர் என்னம்மான்னு கேட்கிறீங்க? உங்க பெயர் என்ன?" அப்படி கேட்கணும். "சரி, உங்க பேர் என்ன?" எனது பெயர் காவேரி" அப்படிங்கிறாங்க. ஓகே, கேட்டாச்சு சொல்லியாச்சு, கிளம்பு" அப்படின்னு சொல்ல, "என்ன சார், ஒரு ஸ்டூடண்ட் வந்தா பேர கேட்கணும், அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், அப்புறமா ஹோம் ஒர்க் கொண்டாந்தீங்களா, எழுதிட்டு வந்தீங்களான்னு கேட்கணும். அதுதான் வழக்கம், மரியாதை. நீ பாட்டுக்கு பேர கேட்டோனே போங்க போங்கன்னு சொல்றீங்க. என்ன சார் நீங்க? உங்களுக்கு எங்க ட்ரெய்னிங் எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்க,
நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அது மத்த ஸ்டூடண்ட்டுக்கு. நீ ஸ்டூடெண்ட்டா? அந்த பையன் சொன்ன மாரி 7 கழுத வயசாச்சு கிளம்புறியா? பாஸ், என்ன பாஸ் என்ன பார்த்து 7 கழுத வயசுன்னு சொல்றீங்க? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? இப்பதான் எனக்கு ஒரு 13 முடிஞ்சு 14 மாரி தெரியுது. அப்படியா? அத அப்படியே திருப்பி போட்டுக்க. அதான் கரெக்ட்டா வரும். திருப்பி எப்படி போடுறது? அப்படி கேட்கல சிரிக்குதுங்க. அக்கா உங்கள 41 வயசுன்னு சொல்றாங்க. கோவம் வருது காவேரிக்கு. எனக்கு 41 வயசா? நேத்து என்னடான்னா, முள்ளு மாரி முள்ளு செடி நீங்க. இன்னைக்கு என்னன்னா 41 வயசுங்கிறீங்க. சார் என்கிட்ட பகச்சுக்காதீங்க. அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரிம்மா, நான் ஃபீல் பண்றத அப்புறம் பண்ணிக்கிறேன். கிளம்புறியா? அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிளம்ப முடியாது. எப்படி கிளம்புறது? இன்னும் நீங்க பேர் எடுக்கலையே, அட்டெண்டன்ஸ் எடுக்கலையே அப்படின்னு சொன்னகையோட, ஐயோ! வம்பா போச்சே. சரி இரு அப்படின்ட்டு, காவேரி அப்படிங்கிறாங்க. வகுப்பு வருஷ பிரகாரம் எடுக்கணும். ஐயோ! இவளோட என்ன பெரிய இம்சையா போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பேரையா கூப்பிடுறாங்க. எல்லாரும் உள்ளேனையா, எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டே வராங்களா? இந்த புள்ள பேரே இல்ல. எப்படி கூப்பிடுறது? எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், உன் பேரே இதுல இல்லையேம்மா. இருந்தாலும் இருக்கிற மாரியே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படிங்கிறாங்க. உள்ளேனையா அப்படின்னு சொன்னோனே எல்லாம் சிரிக்குதுங்க. என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? அப்படின்னு சொல்லிட்டு அடக்குறாங்க. போறியா காவேரி? இப்பாவது போறியா? இல்ல உங்க அம்மாவ கூப்பிடட்டுமா? ஐயய்யோ! அம்மாலாம் கூப்பிடாதீங்க சார். நான் போயிடுறேன். காவேரி நீ போ அப்படின்னு சொன்னா போறேன். அதுக்கு ஏன் இவ்வளோ அலப்பற? அடிப்பாவி! இவ்வளவு அலப்பல் பண்ணிப்புட்டு கடைசில நான் அலப்பற பண்றேன்னு சொன்னா பாத்தீங்களாடா? ஏன்டா நீங்களே நம்புறீங்களாடா? நீங்களே உண்மைய சொல்லுங்கடா. நியாயத்த சொல்லுங்கடா அப்படின்னு விஜய் கேட்க, ஆமா, ஆமா அப்படிங்கிறாங்க. அந்த 4 பசங்க மட்டும் சைலண்டா இருக்க, ஆ அதான் அவங்கலாம் இல்லைங்கிறாங்க அப்படின்னு காவேரி சொல்ல, அது உன் தம்பிங்க அப்படிதான் சொல்லுவாய்ங்க. மத்த ஸ்டூடண்ட் எல்லாம் கரெக்ட்டா நியாயத்த பேசுறாங்க அப்படின்னு சொல்ல, இந்த 4 பசங்க மட்டும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா உங்க அக்கா பண்ணதாடா அநியாயம்? அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. சார் அப்பல்லாம் இல்ல. எங்க அக்கா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? பாவம் சார். அவங்களுக்கும் படிக்கணும்னு ஆசை வந்திருக்கும் போல இருக்கு. நீங்க இப்படிலாம் ரொம்ப பண்ணாதீங்க. அட பாவிங்களா! உங்கள தான்டா சாட்சிக்கு சொல்லணும். நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்ட்டு உட்கார்றாரு. சரி போயிட்டு போகுது. இன்னைக்கு கலாய்ச்சது வரைக்கும் இன்னைக்கு ஓகே அப்படின்னு போயிடுறாங்களா? பாடமும் எடுக்குறாங்க. எடுத்து முடிச்சுடுறாங்க. வெளியிலயே நின்னுகிட்டு இருக்குங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க அம்மா வருது. ஏன்டி இங்கேயே நின்னுட்டு இருக்க? இல்லம்மா ஒத்தையன் வீட்ல இருக்கறதுக்கு சங்கட்டமா இருந்துச்சு. அதான் வந்துட்டேன். என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? உள்ளார வந்து எனக்காவது வேலையாவது பார்த்து குடுக்கலாம்ல. அம்மா நான் ஒரு மூவி பார்த்தேன்ம்மா மொபைல்ல அப்படிங்கிறாங்க. அப்படியா? அம்மா அதுல ஒரு குழந்தை அப்படிங்கையில எல்லா பிள்ளைகளும் வந்துருதுங்க. வந்தோனே, "டேய் வாங்கடா, வாங்கடா. என்னடா சொல்லிக் குடுத்தாரு? இன்னைக்கு கதை சொன்னாரு. அப்புறம் 1, 2, 3 எல்லாம் சொல்லிக் குடுத்தாரு." அப்படின்னு பேசிட்டு இருக்கையில, அவரு விஜய் வெளில வராரு. "சார் வணக்கம் சார்" அப்படிங்கிறாங்க. "ம் இப்பலாம் வணக்கம் வைங்க. ஸ்கூல விட்டு தாண்டுனோனே என்னைய மடக்கி விட்டுறீங்க." "சார் அதெல்லாம் வேற சார். இனிமே உங்ககிட்ட பயபக்தியா இருந்துப்போம் சார்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் புள்ளைங்கள கூட்டிக்கிட்டு காவேரி வெளில போறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடறதுக்கு ஆசை வந்துருது. கரும்பு தோட்டத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க, கரும்பு தோட்டத்துல எல்லா கரும்பையும் ஒடிச்சு, ஒடிச்சு நல்லா கடிச்சு, கடிச்சு திங்குதுங்க. 4 பசங்க காவேரி நல்லா ஃபுல் கட்டு கட்டுறாங்க. "அப்பா நல்லா இருக்குல்ல" அப்படிங்கிறாங்க. "அக்கா நீங்க வந்ததுலருந்தே ஜாலியா இருக்குக்கா. இனிமே இந்த ஊர விட்டு எங்கேயும் போகாதீங்கக்கா." "நான் ஏன்டா போப்போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இப்ப இந்த 2 கரும்ப என்னடா பண்றது? இன்னும் 2 இருக்கே" அப்படிங்கிறாங்க. "அக்கா 2 வீட்டுக்கு போய் எடுத்துதுமோ?" வீட்டுக்குலாம் போனா அடையாளம் கண்டுபிடிச்சுருவாய்ங்கடா." "அதெல்லாம் தெரியாதுக்கா. சரி இத நம்ம பாஸுக்கு கொண்டோய் குடுப்போம்." அப்படின்ட்டு நேரா என்ன பண்றாங்க, விஜய் வீட்ல கொண்டோய் கரும்ப குடுத்துடுறாங்க. "இந்தாங்க உங்களுக்கு கரும்பு கொண்டாந்துருக்கோம். வச்சுக்கங்க." "என்ன அதிசயமா இருக்கு. கரும்புலாம் கொண்டாந்துருக்க?" அப்படின்னு விஜய் கேட்க, "சும்மா தான் சார் வச்சுக்கங்க." அப்படின்னு குடுக்க, அந்த பிள்ளை தங்கச்சி வருது காவி. வந்துட்டு, "என்னாச்சு காவேரி? ஏது?" அப்படிங்கிறாங்க. "அட குடுக்குற கரும்ப தின்னுங்களேன். கரும்பு திங்க கூலியான்னு கேட்பாங்க. அந்த மாரி கேள்வி கேட்குறீங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க." அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்காரன் போய் பார்த்தா, அப்படியே அம்புட்டும் நிலக்கடஞ்சு போய் கிடக்கு. "யார் பண்ணா? மாடு மேய்ஞ்சது மாரி தெரியலையே!" அப்படி இப்படின்னு கத்த, "இல்லப்பா, யார் இத பண்ணான்னு தெரியலப்பான்னு" அங்க இங்கேயும் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்கிறவங்க சொல்றாங்க. "இப்ப யார் பண்ணியிருப்பா?" அப்படின்னு ஒவ்வொருத்தரோடயா விசாரிச்சுட்டே வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா விஜய் வீட்ட தாண்டி தான் போகையில, அங்க கரும்பு தின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு விஜயும், அவங்க தங்கச்சியும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில பார்த்துறாருங்க அந்த தோட்டத்துக்காரரு. "டேய்! அப்பா இந்த வேலைய செஞ்சது இவன் தானா? டேய் ஆளுங்கள கூப்பிடுங்கடா. இவன சும்மா விடக்கூடாதுடா. இந்த வாத்தி என்ன வேலை பண்ணியிருக்கான்? நம்ம தோட்டத்தையே அழிச்சதும் பத்தாதுன்னு, வீட்ல வேற எடுத்து வச்சு தின்னுகிட்டு இருக்கானா? கூப்பிடுங்கடா ஆளுகள." அப்படின்னு சொல்லி ஆள திரட்டிக்கிட்டு வராய்ங்க. இங்க விஜய் அப்படியே கரும்ப கடிச்சாப்புல நிமிர்றாரு. "என்ன நம்ம வீட்ட நோக்கி இவ்வளோ பேர் வராங்க. அதான் தெரியலையே அண்ணா" அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. இது சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் போயிட்டுருக்கு. யாரும் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். மனசுக்கு ஏத்த இத மாதிரி நல்ல விதமா தான் போயிட்டுருக்கு. ஏதாவது குறைகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அத திருத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.